அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விழா நடக்குது அப்படின்னா இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியுரை சொல்லாம நம்ம விழா வந்து முடிவடையாது. ஸோ இப்போ இவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியுரை அளிக்க திரு பாலாஜி அவர்களை அழைக்கிறோம். நன்றி. Wir sind jetzt fast zum Ende des Programms und ohne das sicher gibt es die Programmlehre. Das bedeutet, sicher gibt es einen Danksagung und die Leute werden das hinterher hier gearbeitet haben. Deswegen, dass wir laden unseren Balaji, dass wir zu kommen und dann ein paar Rede Danksagung. Vielen Dank. Und wir verabschieden von unserem Team auch. Danke. வணக்கம். ப்ரோக்ராம் முடிச்சது. முதல்ல நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் வந்துருக்கோம்னு நினைக்கிறோம். ஏன்னா சமைக்கிறதா அவுட் சோர்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு தெரியுது உங்கள்கிட்ட. இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய இந்த வருஷத்துடைய முதல் ஈவெண்ட். ஸோ இதை நடந்தவங்கள நமக்கு தெரியும் யார் நினைப்பாங்க. கிட்டத்தட்ட அதே டீம் தான். இதில் இன்னைக்கு புதுசாக வந்து மேலே ஏறி வாலண்டியர் பண்ணி காம்பேர் பண்ண நம்ம அருண் ஜெயஸ்ரீ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. வெறும் கஷ்டம் மேலே ஏறிட்டாங்க. கப்பலாக வந்து அவங்க பசங்களை பார்த்து சாதாரண விஷயம் இல்லை. அவர் ஈவெண்ட் வந்தாலே அவர் வேலையை வந்து பசங்களை வந்து பேபி செட் பண்ணுறது தான். இன்னைக்கு சைடில் அவனை யூடியூப் போட்டு உட்கார வச்சு இந்த ஃபுல் ஈவெண்ட் ஃபுல் ஷோவை நடத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப பேர் நன்றி உங்களுக்கு. அடுத்து இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண எல்லோருக்கும் ஒரு டைம் ஒதுக்கி நல்லபடியாக இந்த ஷோ நடத்தினதுக்கு நன்றி. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த பசங்க பட்டிமன்றம் பண்ணுறது ரொம்ப புதுசாக இருந்தது. அது ஆர்கனைஸ் பண்ண ராபியாவுக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க தேங்க்ஸ். இருந்தாலும் மிக நன்றி ராபியாவுக்கு. தலைவர் நேற்று ஒரு ரிஹர்சல் நடந்தது. ஏன்னா பொதுவாக நம்ம ரொம்ப நாளே ஒரு 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 கேள்வி சொல்கிறாங்க, கேள்வி வைக்கிறாங்க முன்னாடி. என்னன்னா தமிழ் சின்னத்தில் பசங்க சின்ன பசங்க எப்பயுமே வந்து சின்னவங்களாட்டும் பெரியவங்களாட்டும் ஒரு சினிமா பாட்டு மட்டும்தான் பாடுறாங்க ஆடுறாங்க. ஏன் நம்ம தமிழ் மொழியிலையோ இல்லை கலாச்சாரத்தை பற்றியோ ஒரு பாடலோ ஆடலோ இல்லை ஒரு பட்டிமன்றமோ ட்ராமாவோ இல்லைன்னு கேட்டே இருந்தாங்க. அது போன தடவை ட்ராமா பண்ணாங்க, இந்த தடவை பட்டிமன்றம் வச்சுருக்கீங்க. இதே போல் இன்னும் நிறையா வரணும் அப்படின்ட்டு வாழ்த்துறோம். நன்றி. ஸோ சமீபத்தில் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே. ஜல்லிக்கட்டு பிரச்சனை ஊரில் நடந்தது. அப்போது இங்கே வந்து அந்த ஒரு உணர்வு வந்து எல்லாத்துக்கும் இருந்தது உங்களுக்கு. ஸோ அப்போது வாலண்டியர்ஸ் அவங்களா யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் சேர்ந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதை தமிழ் சங்கம் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் வந்து எல்லாமே வர முடியல. லாஸ்ட் மினிட் ஆர்கனைஸ் பண்ணது. ஸோ ஒருத்தர் சொல்லி ஆர்கனைஸ் பண்ணாங்க. அது வந்து கீதா ஒரு சின்ன வீடியோ பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன நடந்தது அப்படின்ற ஒரு சின்ன ட்ரெயிலர் தான் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கலாம். நம்ம நாடு விட்டு வெளிநாட்டில் வந்து வாழ்ற நம்ம கலாச்சாரத்தில் இங்கே
போது இங்கேருந்து ஒரு வாய்ஸ் கொடுக்கணும், இதுக்காக நாங்கள் எப்பவுமே ஒன்றா இருக்கணும். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு ரிக்வெஸ்ட். இந்த மழை இது வந்து மழை என்னுடைய கோயிலுக்கான மதுரை வம்ச வழி. இதை வந்து நான் அழிக்கவே முடியாதுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அறிவுபூர்வமான சிந்தனை அதே மாதிரி இந்த பெரிய பிரச்சனைக்கு வந்து நம்ம இளைஞர்கள் வந்து ரொம்ப அதை ஆக்கப்பூர்வமா அனுபவபூர்வமா அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி அறிவியல் பூர்வமா அவங்க அதை அணுகிட்டு இருக்காங்க. அந்த வகையில நானும் தமிழ் சங்கங்களோட எல்லாருடைய சார்பில் எங்களுடைய வாழ்க்கைகளையும் அவங்களுடைய உணர்வுகளையும் நம்ம மதிக்கிறோம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். பருவமழை குறித்து பாலையா மாணவரே மாடு, ஆனால் என் பருவ ஆண்களும் பெண்களும் ஏற்படுத்திய புரட்சி சூறாவளியில் அதிர்ந்ததனால மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதக்கிறது தமிழகம் என்பதை கூறி உரை கொடுத்திருக்கிறேன். நன்றி. நன்றி கீதா. அடுத்து சொல்லணும்னா உங்களுக்கு சொல்லணும். எப்பயுமே நம்மளுடைய மீட்டிங் தலைவர் எப்பவுமே என்ன சொல்றதுன்னா, நம்மளுடைய தமிழ் சங்கத்தை உலகத்திலேயே ஒரு முதல் சங்கமாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எப்பயுமே ஆசையாக இருக்கும். எங்களுக்கு சம்டைம்ஸ் புரியாது எப்படி அப்படின்னு எப்பயும் சொல்லிட்டு இருப்பார் ஒவ்வொரு மீட்டிங்லையும். இது அவருடைய விஷயம். அது நாங்கள் எப்பவுமே அடுத்த மீட்டர் என்ன பண்ணலாம், அதில் என்ன பண்ணலாம் அப்படின்ற இவர் சொல்லுவார். எப்பவுமே இது மனசில் வச்சுக்கோங்க, எது பண்ணாலும் நம்ம மெம்பர்ஸுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா எண்டில் வந்து அவங்க தான் பெனிஃபிட்டாக இருக்காங்க. ஸோ நம்மளை மனசில் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ எந்த முடிவு எடுத்தாலும் அதுதான் இருக்கும். ஸோ அதன் பேரில் இப்போ வந்து இங்கே பெண்கள் மத்தியில் வந்து ஒரு அவேர்னஸ் சொல்ல முடியாது, ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி இப்போ ஒரு ப்ரொபோல் ஆஃப் நடக்குதுங்க. ஏன்னா நம்ம தெரிஞ்சிருக்கோம், இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஈவெண்ட். இது பலாயிரம் பேர் கலந்துக்கிற ஈவெண்ட்டு, பெண்கள் மாத்திரம் தான் கலந்துப்பாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து மே மாதம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஓடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள். இது நம்ம தலைவர் வந்து அவங்க ரெஸ்டாரண்ட் சார்பாக வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி. இது வந்து வியாபார நோக்கம் மட்டும் இல்லை, இது மெயினாக ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து இதனால் என்ன பிரயோஜனமாக இருக்கும், அதனால தான் போயிட்டு ஒரு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு நோக்கம் வந்து பெண்கள் மத்தியில் ஒரு ஹெல்த், இதுக்காக அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க, இதுக்காக ஒரு 3 மாதம் அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்ற அடிப்படையில் அவர் மனசில் வந்து இல்லை தமிழ் சங்கம் இப்போ நானே ப்ரைவேட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், ஜஸ்ட் இமெயில் அனுப்புங்க. ஸோ இதை வச்சு சொல்ல நினச்சிட்டு அடுத்து இங்கே தமிழ் சங்கத்தில் மேலே கேட்டாங்க, தமிழ் சங்கத்தில் எவ்வளோ தான் பேலன்ஸ் இருக்குது, உங்கள் நிதி என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பல பேர் கேட்டாங்க ஒரு 30,000-40,000 இருக்குமா அப்படின்னாங்க. அவ்வளோலாம் கிடையாது. ஸோ அது என்னென்னு தெரிஞ்சு ஃபஸ்ட் பண்ணேன். ஸோ நம்ம ட்ரெஷர்ஸ் கூட சொன்னாங்க நம்மளுடைய இப்போ இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக நம்ம ஜேபியும் ஐயூவும் மேலே கொடுக்குறோம். எல்லாருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதாவது நம்ம பாலாஜி சொன்ன மாதிரி எல்லாரோட மனசுலையுமே வந்து தமிழ் சங்கத்தில் வந்து பேங்க்ல என்னவோ பெரிய அமௌண்ட் இருக்கிறதா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் உங்களோட உதவியால், உங்களோட அதே மாதிரி நம்ம ஸ்பான்சர் அவங்களோட நம்ம உதவியாலையும், நம்ம இந்தியன் எம்பசி அவங்களோட ஸ்பான்சர்னாலையும் நம்மளோட பேலன்ஸ் கொஞ்சம் கூடி இருக்குது. அதாவது 2016ஓட மொத்த டோட்டல் இன்கம் நமக்கு வந்திருக்கிற வரவு 10,699 யூரோ 17 சென்ட் மொத்தம் 2016. அதே மாதிரி செலவு வந்து
6,449 யூரோ 98 சென்ட். இப்போ நம்ம வங்கி இருப்பு வந்து 4,249 யூரோ 19 சென்ட். இதில் என்ன வருத்தப்பட வேண்டிய விஷயம்னா 2013 மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து 1,800, ஆனால் மொத்தமே 50 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் 2016 106 பேர் மெம்பராக இருந்தோம், 1,320 தான் வந்திருக்கு. இதுதான் இருக்கிறதுலே வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து கரெக்டான நேரத்தில் கொடுக்குறதும் இல்லை, அதே சமயத்தில் வரதும் இல்லை, நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுனால. இதை வந்து நம்ம மாற்றி அமைக்கணுன்றதுனால நீங்கள் எல்லாரும் நம்மளை பற்றிய நல்ல கருத்துக்களை வெளியே சொல்லி அனைவரையும் நம்மளோட தமிழ்ச்சங்கத்தை பெரிசாக்கி நிறைய பேர் வர மாதிரி செயல்படுங்கன்றது எங்களோட வேண்டுகோள். தமிழ்ச்சங்க சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். நீங்களே பார்த்துருப்பீங்க, தீபாவளி எப்போ 140 பேர், கிறிஸ்மஸ் அப்பயும் 140 பேர். பொங்கலுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாகிடுச்சு. அவங்க அதனாலேயே தமிழ்ச்சங்கம் வந்து பொங்கலுக்கும் தமிழ் நியூ இயருக்கும் தமிழ்ச்சங்க சார்பாக எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இது பண்ணியிருக்கோம். இது காசு வாங்கி யாரும் பின்னாடி எடுத்துகிட்டு போகிறதோ எதுவும் கிடையாது. நீங்கள் கொடுக்குறதுனால தான் தமிழ் சங்கம் வளருது. நீங்கள் எல்லாமே தமிழ் சங்கம் இல்லை. அதனால் இந்த தமிழ் சங்கம் உங்ககிட்ட வாங்குற அத்தனை காசையும் உங்களுக்கே செலவு செய்யும். லாஸ்ட் டைம் நீங்கள் டூர் வந்திருக்கும் போதே தெரிஞ்சிருக்கோம், 78 பேர் வந்தாங்க. ஒவ்வொரு தாழ்க்கையும் வெறும் 70 euro தான் வாங்கணும். அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு உங்களுக்கு தெரியும். அதில் தமிழ் சங்கம் எவ்வளோ காசு போட்டுருதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அடுத்த வாட்டி வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கூப்பிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கலந்துங்க. அப்போ தான் தமிழ் சங்கம் வளரும். இன்னும் நிறைய ப்ரோக்ராம் தர முடியும், சந்தோஷமாக கொண்டாட முடியும். ஹாப்பி பொங்கல். ஸோ ஒரு சின்ன விஷயம், யாராவது இந்த ஈவெண்ட்டில் புதுசாக வந்துருக்கீங்களா? மெம்பர் யாராவது ப்ளீஸ் வாங்க. நீங்கள் யாருன்றதை ஷார்ட்டாக சொல்லிட்டீங்களா தெரிஞ்சுப்பாங்க. என் பேர் ஸ்ரீகாந்த். ஒரு 10 days பண்ணி நான் வேறாக இருந்தேன். நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே வந்து சென்னை தான். என்னோடய பேக்ரவுண்ட் வந்து ஐடி. ஸோ இங்கே வீடியூப்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ பிரதீப் கூட தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, அவரும் அந்த கம்பெனியில் தான் இருக்கார். ஸோ நான் இங்கே வரதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ரொம்ப சர்ச் பண்ணேன், எனக்கு வந்து இந்த இடம்லாம் தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சது போனதெல்லாம் வந்து யூஎஸ் தான். இப்போது இங்கே வரும்போது எனக்கு புதுசாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் பார்த்தது வேணா தமிழ் சங்கம். அது மூலயமா நான் ஸ்ரீதரங்களை காண்டாக்ட் பண்ணேன், பேசினேன். ஸோ அப்போ தான் வந்து ஓகே கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. சரி ஓகே, இங்கே நிறைய பேர் தமிழ் இருக்காங்க, ஆளுங்க இருக்காங்க, நம்ம இங்கே வரலாம், இங்கே இருக்க முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு புது இடம் போது நமக்கு வந்து நம்ம தமிழ் சம்மந்தப்பட்ட ஆளுங்க இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு தைரியம் இருக்கும். சரி ஒரு பிரச்சனைனா நமக்கு வந்து உதவுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த நம்பிக்கையில் அதுக்கப்புறம் எனக்கு பிரதீப் தெரிஞ்சுது. பிரதீப் ரொம்ப உதவி பண்ணார் எனக்கு நிறைய விஷயத்தில். ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம வந்து இந்த ஸ்டெப் எடுக்கலாம், நம்ம இங்கே வரலாம் அப்படின்னு முடிவு எடுத்து தான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு வயசு அதர்வான்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் இங்கே வந்துட்டு ஒரு எப்படியும் 2-3 மாதம் அப்படி தேவைப்படும், வீடு பார்க்கணும் எல்லாமே. அதுக்கப்புறமா அவங்கள கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் நம்ம கண்டிப்பாக தேங்க்ஸ். ஸோ ஏன்னா வந்து அது இல்லாமல் இல்லை. ஸோ அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், ஐ ஹேவ் டு தேங்க் பிரதீப். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்து சின்ன மெம்பர் வந்திருக்காங்க நம்ம இதில், வேதாந்த். அவர் தான் எங்கெஸ்ட் மெம்பர் நினைக்கிறேன் இப்போதைக்கு. வா வினோத் மேலே. இவங்களை கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க, இப்போ எல்லாரும் தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க. வா வினோத். ஹலோ, என் பேர் வினோத் ஜோதி. நாங்கள் குழந்தை பிறந்திருக்கு, 3 மாதம் தான் இருக்குது. அவர் பேர் வேதாந்த். ஆக்சுவலி நான் பழசு, இந்த ஊரில் ரொம்ப வருஷமாக இருக்கேன். பட் வந்து தலைவரும் அவங்க ஒய்ஃபும் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, சங்கத்துக்கு வாங்க, வந்து சேர்ந்துக்கோங்க, வந்து ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து எப்படின்னா, ஒரு எப்படி லேப்லேயே இருந்து
லேப்லேயே வந்து வளர்ந்து அப்படியே லேப்லேயே அங்கேயே இருக்கிற மாதிரி என்னோட லேப்லேயே பிறந்தீங்களா என்ன? லேப்லேயே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து லேப்லேயே தூங்குறது அப்படியே ஆயிடுச்சு. ரிசர்ச்னு போயிட்டா அப்படிதான் அப்படியே அங்கேயே வந்து அப்படியே இது என்னது தூண்டிகள் மாதிரி எல்லாம் வளர்ந்து அப்படியே அங்கேயே இருக்கிற மாதிரி. ஸோ ஆக்சுவலி வந்து பாலாஜி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. வேதா தமிழ் சென்டர் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரடக்ஷன். பட் கண்டிப்பாக ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் பழசு தான், பட் இதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் தமிழ் சங்கத்தில். என் பேர் ஜோதி, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை வந்திருக்கேன், அப்படி இதுதான் செகண்ட் டைம் வரேன். எனக்கு இந்தியா போயிட்டு திரும்ப விசா ரெசிடென்ஸ் பர்மிட் விசா அப்ளை பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இல்லைன்னா ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா தமிழ் சங்கம்லேயும் ஃபெஸ்டிவல்லையும் நான் கலந்துருந்துருப்பேன். ஸோ இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன். ஸோ மேபி நான் எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ். நினைக்கிறேன் சுஹேரா சுஹேரா ஒருத்தர் இருக்காங்க. இதை விட யங்கஸ்ட் மெம்பரு. அது இவர் மனசு வச்சாருன்னா அடுத்த தமிழ் இவர்களே கொண்டு வருவாங்க. முயற்சி பண்ணுங்க. ஜோசப், நீங்க மேல வாங்க. நிறைய பேர் ஒரு சின்ன குரூப் கூட தெரியுது, எல்லாம் தெரியறது இல்லை. அதனால லாஸ்டா நம்ம ஜோசப் கூப்பிடலாம். ஜோசப், ஜெனிஃபர் வாங்க. கப்பலா கூப்பிட்டோமே. வணக்கம். சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? வணக்கம். என் பேர் கிரண், ஜோசப் கிரண். இங்கே வந்து 2013 வந்து நான் 13 கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டோம். அண்ட் யுவனில் வேலை பார்த்தேன். இப்போ வந்து வெஸ்டர்ன் யூனியனில் வேலை பார்த்துருக்கேன். இல்லை, ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா? சின்ன கல்யாணம் ஆயிடுச்சு. பாலிய விவாகம் பண்ணிட்டீங்களா? ஆமாம், என் பொண்டாட்டி இங்கே இல்லை. இருந்தாங்கன்னா கூப்பிடுங்க. அவங்க யாரும் தெரியல. ஒய்ஃப் யாரு? சரி, வேலை வாங்க. ஓ, நீங்க கூட வருவாங்களா? நீங்க கூப்பிடுவீங்களா? ஓ, உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்குமா? எல்லாரும் வீட்டில் இருக்கிறது தானே. இல்லை நான் வந்து ரொம்ப பழசு, இப்போ தான் இங்கே வந்திருக்காரு. நானும் வந்து இதோட தான் 2013 கல்யாணம் வந்தோம். அண்ட் தமிழ் சங்கம் ரொம்ப லேட்டாக தான் எனக்கு தமிழ் சங்கம் எடுக்கவே தெரியும். ஸோ அதுலேருந்து நான் ரெகுலராக தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். கடைசியா சொல்லணும், நம்முடைய மூத்த உறுப்பினர் திரு பொன்ராஜ் மாடசாமி அங்கிள், அவங்க தெரிஞ்சிருக்கணும் நிறைய பேருக்கு. புதுசாக அவங்க தெரிஞ்சிருக்காரு. அவங்க ரொம்ப வருஷமா தமிழ்ச்சங்கத்துக்காக இருந்தாங்க, ஒன்றாவே இருந்தாங்க. இன்னைக்கு இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அவருக்கும் இந்த மாதிரி தமிழ்ச்சங்கம் வளரணும், நம்ம பசங்க அடுத்து இந்த மாதிரி பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை அவருக்கும். கமிட்டியில் இருந்தாங்க. அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு இப்போ 3 வருஷம் ஆகுது. ஸோ ஜஸ்ட் ஒரு சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். கடைசியா இந்த வருஷம் பிறந்தாரு, இப்போ இன்னைக்கு பிறந்திருக்க நம்மளுடைய அப்சர் கொஞ்சம் ஆசைப்பட்டாங்க அவர் மேலே கூப்பிடணும் அப்படின்ட்டு. அவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவர் முதல்ல இங்கே தான் வந்து சின்ன வயசுல ஸ்டேஜில் இருக்காரு, கீழே ஆடிட்டு இருப்பாரு. அவர் கேட்பாரு, அங்கிள் நாளா எப்போ வளரணும்னு கேட்பாரு. நம்ம தமிழ்ச்சங்கம் சேர்ந்து அவரும் வளர்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஆளாக இருக்காரு. அவர் போன வருஷம் அவங்க அப்பா வந்து ஒரு கேசரி பண்ணி கொடுத்தாரு பிறந்த நாளைக்கு. அதை சாப்பிட்ட உடனே அவர் குரல் பிரிஞ்சிருச்சு. கேட்டால் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னாங்க.
அப்ப இருந்து இப்போ வாய்ஸ் வந்து ஒரு எக்கோ மோட்ல போயிடுச்சு. அங்கிள் அப்புறம் எல்லா பக்கம் திரும்பி பார்க்கணும். நம்ம ஒரு 4 பேர் கூப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அப்பாவோட அது காரணம். ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மேலே கூப்பிட்டு வரீங்க சார், கொஞ்சம் கரலை கூட தூக்கிட்டு வாங்க, கொஞ்சம் கையோட தூக்கிட்டு வாங்க. இந்த பச்சை குழந்தைய மேல தூக்கிட்டு வராங்க. இப்போ இந்த குழந்தைக்கு ஆடுறவங்க ஆட சொல்லலாம், பாடுறவங்க பாட சொல்லலாம். இந்த ஆடுற குழந்தை ஸோ ஒரு பாட்டு போடுவோம். இந்த பசங்க ஆசைப்பட்டாங்க, ஒரு பாட்டு போடுவாங்க. அது வந்து இவர் இன்ஸ்டன்டா ஒரு டான்ஸ் முடிவு பண்றீங்க, அது எல்லாரும் சேர்ந்து ஆடுறோம். இந்த தாய்மாமா பின்னாடி இருக்காரு, ஹெல்ப் எடுக்கும். வேலை போயிட்டு இல்லை, இந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்லவே இல்லையே. சொல்லிட்டு அப்பவுமே இறங்கி ஓடிட்டு